மொளை கட்டின கொள்ளு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எப்பயுமே கொள்ளு ரசம் வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மொளை கட்டி குழம்பு வச்சு பாருங்கள். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்கு செஞ்சு பார்ப்பீங்க. மொளை கட்டின பயிரை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். அடுத்து நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த அளவுக்கு வதங்கின உடனே பட்டை, லவங்கம், கொஞ்சமாக தேங்காய், ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. 3 விசில் விட்டாலே போதும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா FBயில் பார்க்குறவங்க பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுருப்போம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசால் வாசனைலாம் போயிடும். அடுத்து நம்ம கொள்ளு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வேக விட்டுறலாம். வேக வச்சோன்னா கொஞ்சமாக தண்ணி சுண்ட வரும். அடுத்து கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.